plural வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். We are living in a pluralistic world. Even popular preachers are talking about appreciation they get from Samiyards. You know what say? It seems one Samiyard met a popular preacher and said, "Thambi, you are leading people to God," and the preacher was very happy to hear that from the Samiyard. You know, popular preachers also are showing pluralistic leanings. It's a shame. ஒரு சாமியார் வந்து ஒரு பிரபலமான பிரசங்கியார் சொன்னாராமா, நீங்க நல்ல மக்களை வந்துட்டு நீங்க பரலோகத்துக்கு கொண்டு போறீங்கன்னு சொன்னதுக்கு அவர் வந்து சந்தோஷப்பட்டிருக்கார். இது நான் ஒரு வெட்கக்கேடு சொல்லுகின்றார். Samiyar says, "I am taking people to God." சாமியார் சொல்றாரு, நானா மக்களை நான் பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். You Christian preachers, you are also taking people to God. நானும் பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன், நீயும் பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன்றதுக்கு That God and this God is same. That's what he's meaning. நான் சாமியார் சொல்றாரு, என் கடவுள் ஒண்ணு, உன் கடவுள் ஒண்ணுன்னு சொல்றாரு. If that Samiyar talk with me, அந்த சாமியார் என்கிட்ட you பேசிட்டார், know what I would say? நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? Believing every religion leads to the same destination is common thing. Everybody believes that. எல்லா நம்பிக்கையும் ஒரே இடத்துக்கு தான் போய் சேர்க்குன்னு சொல்வது ஒரு பொதுவான நம்பிக்கை. ஆனால் Jesus said, இயேசு சொன்னார், he's the only way. நானே வழின்னு இயேசு மட்டும் தான் சொன்னார். It is recorded in the Bible. அது வேதாகமத்தில் தெளிவாக I will take my phone. நான் என் மொபைல் எடுத்து I will show him John 14:6. நான் யோவான் 14:6 தெளிவாக I காண்பிப்பேன். will take my phone என் மொபைல் எடுத்து and show him Acts 4:12. அப்போஸ்தலர் 4 I will take my phone நான் மொபைல் எடுத்து and காண்பிப்பேன். read Revelation 5. ரெவெலேஷன் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து காண்பிப்பேன். Revelation 5 says, if you don't believe in Jesus, you will go to hell. That's what you will be judged. That's what it says. So Jesus is the only way. So that is what we all must repent. Nominal Christians, my religion people, your religion people, everybody, no religion people. My religion people, your religion people, no religion people. Atheists also. Everybody must repent and come to Jesus. நான் பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத எல்லாரும் நரகத்துக்கு போவார்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. நீங்க நாமினல் கிறிஸ்தவர்களோ யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரமே உங்களுக்கு மோட்சம். When somebody says that, remove the qualaclecta in your mouth and talk about the uniqueness of Jesus. If you have spine in your backbone, உங்களுக்கு ஒருவேளை முதுகெலும்பு இருக்கும்னா நீங்க இயேசுவின் சத்தத்தை நீங்க தெளிவாக தைரியமாக பிரசங்கம் செய்ய வேண்டும். Otherwise you are a disgrace to the name of Jesus. அப்படி பேசவில்லை என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஒரு அவமானமாக இருக்கின்றீர்கள். The missionary call and the doctrine of Christ. நான் கிறிஸ்து